தமிழ்நாட்டில் சுமார் 60,62,000 ஏக்கர் மானாவாரி நிலங்களில் நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்து பயிர்கள், பருத்தி, தோட்டக்கலை பயிர்கள் ஆகியவை சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. பெரும்பாலும் சிறு குறு விவசாயிகளால் சாகுபடி செய்யப்படும் இந்நிலங்கள் ஊட்டச்சத்து குறைபாடும் குறைந்த நீர்பிடிப்பு திறனும் கொண்டதாக உள்ளதால் நிலத்தடி நீர் குறைந்து பயிர் உற்பத்தி திறனும் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது. இம்மானாவாரி நிலங்களில் விவசாயிகள் லாபகரமான பயிர் சாகுபடி மேற்கொள்வதற்கு ஏதுவாக உழவு மேற்கொள்ளவும் சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் பயிரிட விதைகளும் வழங்கப்படும். 2024-25 ஆண்டில் 3 லட்சம் ஏக்கர் திட்டத்தை செயல்படுத்த 36 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். காய்கறிகள், பழங்களின் தினசரி நுகர்வு மக்களிடையே மிகவும் குறைவாகவே உள்ளது. எனவே வீட்டு தோட்டத்தில் ஊட்டச்சத்து மிக்க பழச்செடிகள் வளர்ப்பதை ஊக்குவிக்கும் பொருட்டு வாழை, பப்பாளி, முருங்கை, கருவேப்பிலை போன்ற செடிகள் வழங்கப்படும். இதனால் பூச்சிக்கொல்லிகள் இல்லாத நச்சுத்தன்மையற்ற பழங்கள், காய்கறிகள் கிடைக்கும். இத்திட்டத்திற்கென 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். தேனீக்களின் தனித்துவம் அவை தித்திக்கும் தேனை திரட்டுவதால் மட்டுமல்ல, மலர்களுக்குள் மகரந்த சேர்க்கை நிகழ்த்துவதால்தான். மக்களின் உடல்நலத்து தேனீ வளர்ப்பின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3,60,00,000 ரூபாய் ஒதுக்கீட்டில் தேனீ முனையம் உருவாக்கப்படும். இத்திட்டத்தில் தேன் பரிசோதனை கூடமும் தேன் சார்ந்த பொருட்களை பதப்படுத்தும் கூடங்களும் அமைக்கப்பட்டு தேனீ வளர்ப்போருக்கு உரிய பயிற்சிகளும் வழங்கப்படும். காலநில மாற்றம் அடுத்த 20 ஆண்டுகளில் பல்லுயிர் பரவல், பயிர் உற்பத்தி, உணவு பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிக்கக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ளது. எனவே காலநில மாற்றத்தின் தாக்கங்களை குறைப்பதற்கும் வேளாண் உற்பத்தியை குறையாமல் பாதுகாத்திடவும் உரிய தொழில்நுட்பங்கள் பரவலாக்கப்பட வேண்டும். அதற்காக தமிழ்நாட்டு சிறப்பு வேளாண் கிராமங்களை உருவாக்கி இத்தொழில்நுட்பங்கள் குறித்து விரிவாக்க அலுவலர்கள், விவசாயிகள் உள்ளிட்டோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பரவலாக்கம் செய்யப்படும். இதற்கென 1,48,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண்மை நீடித்த உற்பத்தி திறனை பெற்றிட மண்ணின் தொடர்ச்சியான வளமை திறன், நிலையான உற்பத்தி திறன் ஆகியவை மதிப்பிட வேண்டும். மண்ணில் உள்ள கரிம சத்து, நுண்ணுயிர்கள் கலவை ஆகியவற்றை பொறுத்தே மண்ணின் வளம் அமைகிறது. மண்ணின் வளத்தை மேம்படுத்திட பயிர் கழிவுகள் உள்ளிட்ட கரிம பொருட்களை வேகமாக சிதைத்து கரிம சத்தின் அளவை உயர்த்தவும், கிடைக்காத நிலையில் உள்ள சத்துக்கள் கிடைக்கப்பெறவும் பயனுள்ள நுண்ணுயிர் கலவையை உருவாக்கிட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதன் செயல்திறனும் மதிப்பிடப்படும். இதற்கென 1,39,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் சந்தைகளில் விற்பனை செய்வதை போன்று தரமான வேளாண் விளைபொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எளிதில் நகர்ப்புற நுகர்வோரை சென்றடைய நிர்ணயிக்கப்பட்ட தர அளவுகளின்படி விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து தரம் பிரித்து சிப்பம் கட்டி முத்திரையிட்டு விற்பனை செய்ய ஏதுவாக 100 உழவர் அங்காடிகள் 5 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். முதலமைச்சர் மண்ணுயிர் காப்போம் திட்டம் 2024-25 ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும். 2024-25 ஆண்டிற்கு மொத்தம் 206 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும்.